வணக்கம். எங்கள் சேனலுக்கு வரவேற்பு. இன்று நாம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அன்புடன் அழைத்தவுடனே தன் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆபத்பாந்தவனான ஐயப்ப சுவாமியின் பிறப்பு ரகசியம், மகிஷி சம்ஹாரம், சபரிமலை குன்றில் வீற்றிருக்கும் மகிமை குறித்து அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவில் ஐயப்ப சுவாமியை பற்றி உங்களுக்கு தெரியாத பல அற்புதமான ரகசியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். கடைசி வரை பாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அன்புடன் அழைத்தவுடன் தன் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆபத்பாந்தவன் ஐயப்ப சுவாமி. இன்று நாம் இந்த வீடியோவில் ஐயப்ப சுவாமியின் பிறப்பு ரகசியம் என்ன, ஐயப்ப சுவாமி சபரிமலை குன்றில் எப்படி வீற்றிருந்தார், மகர ஜோதியின் பின்னணியில் உள்ள மர்மம் என்ன, ஐயப்பன் அஸ்கலித பிரம்மச்சாரியாக இருந்தும் அவருக்கு பூர்ணா, புஷ்கலா என்ற 2 மனைவிகள் இருப்பதாக ஏன் கூறுகிறார்கள்? இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்களை இப்போது தெரிந்து கொள்வோம். மகிஷாசுர வதம் மற்றும் வரத்தின் பலம். ஐயப்ப சுவாமியின் பிறப்பு ரகசியத்தை அறிய முதலில் இந்த சிறிய கதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னொரு காலத்தில் அசுர வம்சத்தின் மூல புருஷனான தனுவுக்கு ரம்பன், கரம்பன் என்ற 2 குமாரர்கள் இருந்தனர். இவர்களில் ரம்பனுக்கு பிறந்தவனே மகிஷாசுரன். இவன் பெரும் கொடூரன். தனக்கு மரணம் இல்லாத வரம் வேண்டும் என்று மகிஷாசுரன் பிரம்மதேவரை நோக்கி கொடூர தவம் செய்கிறான். அவனது தவத்துக்கு மகிழ்ந்த பிரம்மன் மகிஷாசுரனுக்கு முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, சுவாமி, இந்த அற்ப பெண்களால் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதனால் பெண்களைத் தவிர வேறு எந்த உயிரினத்தாலும் எனக்கு மரணம் இல்லாத வரத்தை அருள வேண்டும் என்று மகிஷாசுரன் கேட்கிறான். மகிஷாசுரனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பிரம்மன் அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்து மறைந்துவிடுகிறார். பிரம்மன் கொடுத்த வரத்தின் கர்வத்தால் ஆட்டம் போட்ட மகிஷாசுரன் தேவர்களை துன்புறுத்தி யாகயனாங்களை அழித்து அனைவரையும் வேதனைப்படுத்துகிறான். இதனால் மிகவும் பயந்த தேவர்கள் பரமேஸ்வரியின் அருகில் சென்று எல்லா விஷயத்தையும் அவரிடம் விளக்கி தங்களை காக்குமாறு மன்றாடுகிறார்கள். அவர்களின் கஷ்டங்களைக் கேட்ட ஆதி பராசக்தியானவள் தன் அம்சத்துடன் ஹரிஹரர்களின் அம்சங்களையும் சேர்த்து ஒரு பெண் தெய்வத்தை சிருஷ்டிக்கிறாள். அவளே சண்டிகாதேவி. பிரளய கால ருத்ரனின் உக்கிரத்துடன் இருக்கும் அந்த தேவிக்கு மகிஷாசுரனுடன் போரிட தேவர்கள் தங்கள் சக்திகள் அனைத்தையும் கொடுத்து திவ்ய ஆயுதங்களை வழங்குகிறார்கள். இதனால் அன்னை போர்க்களத்தில் குதித்து மகிஷாசுரனுடன் பயங்கர யுத்தம் செய்து இறுதியில் அவனை கொன்றுவிடுகிறாள். மகிஷியின் சபதம் மற்றும் வரப்பிராப்தி. மகிஷாசுரனின் மரணத்தால் தங்கள் துன்பம் நீங்கியது என்று எண்ணிய இந்திராதி தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அமராவதியை சென்றடைகிறார்கள். ஆனால் தேவர்களின் மகிழ்ச்சி அதிக காலம் நீடிக்கவில்லை. தன் அண்ணனான மகிஷாசுரனின் மரணச் செய்தியை கேட்ட அவனது தங்கை மகிஷியானவள் தேவர்கள் மீது பழிவாங்க துடிக்கிறாள். தன் அண்ணனை கொன்றவர்கள் மீது எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று எண்ணிய மகிஷியானவள் பிரம்மதேவரை நோக்கி கொடூரமான தவம் செய்கிறாள். மகிஷியின் தவத்தின் வெப்பத்தால் லோகங்கள் அனைத்தும் நடுங்குகின்றன. சூரிய சந்திரர்கள் பயத்தால் நடுங்குகிறார்கள். கொடூரமான தவத்தினால் மகிஷியின் உடல் முழுவதும் உலர்ந்து எலும்பு கூடு போல ஆகிவிடுகிறது. மகிஷி செய்யும் கொடூரமான தவத்துக்கு மகிழ்ந்த பிரம்மன் அவள் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். பிரம்மதேவர் தோன்றி வரம் கேட்கச் சொன்னதால் மகிழ்ச்சியடைந்த மகிஷி நன்றாக யோசித்து தன் அண்ணனின் அறிவில்லாத வரத்தை போல் அல்லாமல் புத்திசாலித்தனமாக வரம் கேட்க வேண்டும் என்று எண்ணி, எனக்கு ஹரிஹரர்களுக்கு பிறந்த புத்திரனால் அன்றி வேறு யாராலும் மரணம் இல்லாத வரம் வேண்டும். மேலும் ஹரிஹரர்களுக்கு பிறந்த அந்த பாலகன் பூமியில் 12 ஆண்டுகள் சாதாரண மனிதனாக வாழ்ந்த பின்னரே அவனுக்கு என்னை கொல்லும் சக்தி வர வேண்டும் என்று கேட்கிறாள். இதற்கு பிரம்மன் சம்மதித்து அவளுக்கு அந்த வரத்தை அருளுகிறார். பிரம்மன் கொடுத்த வரத்தால் ஆணவம் கொண்ட மகிஷியானவள் முதலில் தன் அண்ணனின் மரணத்திற்கு காரணமான இந்திராதி தேவர்கள் மீது தன் ஆதிக்கத்தை காட்டுகிறாள். தேவர்களைச் சித்திரவதை செய்து இந்திர பதவியை ஆக்கிரமிக்கிறாள். யாக யஜ்ஞங்களை அழித்து பூஜை ஹோமங்கள் நடத்த விடாமல் தடுத்து 3 லோகங்களிலும் அல்லோல கல்லோலம் சிருஷ்டிக்கிறாள். இதனால் இந்திராதி தேவர்கள் மகிஷியை எதுவும் செய்ய முடியாமல் அவள் தரும் துன்பங்களை சகித்து ஹரிஹரர்களுக்கு பிறக்கும் குழந்தையை அவளுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். மோகினி அவதாரம் மற்றும் மணிகண்டனின் பிறப்பு.
இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பஸ்மாசுரன் என்ற அசுரன் சிவனை நோக்கி கொடூர தவம் செய்கிறான். பஸ்மாசுரனின் தவத்துக்கு மகிழ்ந்த பரமேஸ்வரன் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு பஸ்மாசுரன், சுவாமி, நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவர்கள் உடனே பஸ்மமாகி போகும்படி வரம் கொடுக்க வேண்டும் என்று விசித்திரமான கோரிக்கையை கேட்கிறான். இதற்கு சிறிது யோசித்த சங்கரன் பக்தனின் கோரிக்கையை மறுக்க முடியாமல் சம்மதித்து வரம் கொடுக்கிறார். இதனால் வரத்தின் கர்வத்தால் ஆணவம் நிறைந்த பஸ்மாசுரன், சுவாமி, நான் இந்த கோரிக்கையை கேட்டவுடன் கொடுக்காமல் ஏதோ யோசித்து தயங்கினீர். நீர் எனக்கு உண்மையாகவே வரம் கொடுத்தீரோ இல்லையோ எப்படி தெரிந்து கொள்வது? அதனால் நீர் கொடுத்த வரத்தை கொண்டே நான் என் கையை உம் தலையில் வைக்கிறேன். நான் கை வைத்தவுடன் நீர் பஸ்மமாகி போனால் உமது வரம் வேலை செய்கிறது என்று அர்த்தம், இல்லையென்றால் இல்லை என்று கூறி சிவன் டேலியா மேலை கை இடலஹட்டன். பஸ்மாசுரனின் பேச்சுக்கு அதிர்ச்சியடைந்த சிவன் நைஜமாகவே தன் தலையில் கை வைத்துவிடுவானோ என்று பயந்து அங்கிருந்து ஓடுகிறார். சிவன் பின்னால் பஸ்மாசுரன் ஓடுகிறான். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த விஷ்ணுமூர்த்தி சிவனை பஸ்மாசுரனின் பிடியிலிருந்து காப்பாற்ற மோகினி வடிவத்தை எடுத்து சிவனை துரத்திக் கொண்டிருந்த பஸ்மாசுரனின் எதிரில் வருகிறார். உலகத்தையே தன் பார்வையால் மயக்க வல்ல மோகினியின் வடிவத்தைக் கண்டு அவளது அழகில் மயங்கிப் போன பஸ்மாசுரன் சிவனை பற்றியும் தன் வரத்தை பற்றியும் முற்றிலும் மறந்து அவளை பின்தொடர்கிறான். மோகினியானவள் தன் அழகால் பஸ்மாசுரனை முழுவதுமாக தன் வசப்படுத்திக் கொள்கிறாள். இதனால் அவள் சொன்னபடி ஆட ஆரம்பிக்கிறான். மோகினியானவள் புத்திசாலித்தனமாக பஸ்மாசுரனுடன் அன்பாக நடித்து தன்னுடன் நடனம் ஆட வேண்டும் என்றும் தான் சொல்லும் அபிநயங்களைச் செய்து தன்னுடன் நர்த்தனம் செய்ய வேண்டும் என்றும் கேட்கிறாள். முழுவதுமாக மோகத்தால் ஆட்கொள்ளப்பட்ட பஸ்மாசுரன் தன்னை மறந்து அவள் சொன்னபடி செய்கிறான். இறுதியில் மோகினி தன் தலையின் மீது கை வைத்தது போல் ஒரு அபிநயம் செய்ய அவளையே அனுசரித்த பஸ்மாசுரன் தன் தலையின் மீது தானே கை வைத்துக் கொள்கிறான். இதனால் சிவன் கொடுத்த வரத்தின் பிரபாவத்தால் உடனே பஸ்மாசுரன் பஸ்மமாகி போகிறான். இதையெல்லாம் மரத்தின் மறைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பரமேஸ்வரன் பஸ்மாசுரன் மரித்ததால் நிம்மதி பெருமூச்சு விட்டு அவள் முன் வந்து, ஓ சுந்தரி, நீ யார்? எங்கு வந்தாய்? உலகத்தையே மயக்க வல்ல உன் அழகுக்கும் சமயோசித புத்திக்கும் நான் மயங்கிவிட்டேன் என்று கூறி அவளிடம் வந்து அணைத்து அலை இயக்கிறார். மோகினி சிவனின் மடியில் ஒடுங்குகிறாள். சிவ மோகினியர் இருவரும் ஆனந்த பரவசத்துடன் நடனம் ஆட அவர்கள் இருவரின் சேர்க்கையால் ஒரு வெள்ளை பிந்து ஸ்வெட்டா பிண்ட உதித்தது. அந்த பிந்துவிலிருந்து பிரகாசத்துடன் கழுத்தில் திவ்யமணியை அணிந்து ஒரு பாலகன் பிறக்கிறான். அவனே ஹரிஹரர்களுக்கு பிறந்த காரண ஜென்மன் மணிகண்டன். பந்தள ராஜனின் அரண்மனையில் மணிகண்டன் திவ்ய தேஜஸுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த பாலகனை சிவ கேசவர்கள் இருவரும் முத்தமிட்டு பம்பா நதிதீரத்தில் விட்டுச் செல்கிறார்கள். இதே சமயத்தில் பந்தள மன்னன் ராஜசேகரன் வேட்டைக்காக காட்டுக்கு வருகிறார். கொடூரமான வன விலங்குகள் திரியும் அந்த அடர்ந்த காட்டில் புன்முறுவல் பூத்து கழுத்தில் மணியை அணிந்து திவ்ய தேஜஸுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்த பாலகன் மீது ராஜசேகரனின் பார்வை விழுகிறது. உடனே அந்த பாலகனின் அருகில் சென்ற ராஜசேகரன், மாதங்கள் கூட நிரம்பாத அந்த பாலகனை இவ்வளவு அடர்ந்த காட்டில் யார் விட்டுச் சென்றார்கள் என்று துப்பு துலக்க தேடிக்கொண்டிருக்கிறார். ராஜசேகரனுக்கு கண் பார்வை எட்டிய தூரம் வரை யாரும் காணப்படவில்லை. அப்போது பரமேஸ்வரன் ஒரு முனிவரின் ரபாஹித்தில் அங்கு வந்து அந்த பாலகனை எடுத்து பந்தள ராஜனின் கைகளில் கொடுத்து, ஓ ராஜா, இவன் சாதாரண பாலகன் அல்ல. இவனுக்கு 12 வயது ஆனபோது இவன் யாரென்று உனக்கு தெரியும். ஈஸ்வர பிரசாதமாக நினைத்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் என்று கூறி அங்கிருந்து மறைந்துவிடுகிறார். முனிவரின் வார்த்தைகளை கேட்ட ராஜசேகரன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, பிள்ளைகள் இல்லாத எனக்கு அந்த பரமேஸ்வரனே இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி அவனை தன் மடியில் வைத்து முத்தமிட்டு பந்தள ராஜ்யத்துக்கு அழைத்துச் செல்கிறார். தன் ராஜ்யத்துக்குச் சென்ற பந்தள மன்னன் ராணிக்கு நடந்ததை எல்லாம் விளக்கி அந்த குழந்தையை அவளது கைகளில் கொடுக்கிறார். புன்முறுவல் பூத்து ஆனந்த கூச்சலிடும் மணிகண்டனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்த ராணி அவனை அணைத்துக்கொண்டு அரும் பிரியத்துடன் வளர்த்து வருகிறாள். இன்னொரு புறம் பந்தள ராஜ்யத்துக்கு மணிகண்டன் காலடி எடுத்து வைத்த சுப வேளையால் அந்த ராஜ்யம் முழுவதும் செல்வச் செழிப்புடன் க்ஷேமமாக மாறுகிறது.
மேலும் மணிகண்டனின் மகிமையால் ராணிக்கு கற்பமாகி ராஜ தம்பதிகளுக்கு ஒரு பாலகன் பிறக்கிறான். அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டு மணிகண்டனுடன் சேர்த்தே அந்த ராஜ தம்பதிகள் அரும்பிரியத்துடன் வளர்க்கிறார்கள். மக்கள் அனைவரும் மணிகண்டனை ஐயா அப்பா என்று அன்புடன் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மணிகண்டனின் பெயர் ஐயப்பன் என்று மாறுகிறது. மகிஷி சம்ஹாரம் மற்றும் மணிகண்டனின் விடைபெறுதல். ஐயப்பன் சிறு வயதிலேயே குருகுலத்துக்குச் சென்று குருவின் அருகில் வேதம் வேதாங்கங்களை கற்றுக்கொள்கிறான். வில்வித்தையில் தேர்ச்சி பெற்ற மணிகண்டனின் அசாதாரண திறமையைக் கண்டு ஆச்சரியமடைந்த குரு, இவன் சாதாரண பாலகன் அல்ல என்று உணர்ந்து அவன் செய்யும் வித்தைகளை பார்த்து மனதிலேயே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மணிகண்டனுக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குரு வெளியே சந்தோஷமாக காணப்பட்டாலும் உள்ளே மட்டும் தன் மகனின் அந்த குறைபாட்டைக் கண்டு உருகிப்போய்க் கொண்டிருக்கிறார். குருவின் மனதின் வருத்தத்தை உணர்ந்த ஐயப்பன் அந்த பாலகனின் அங்க குறைபாட்டை போக்கி பார்வையை கொடுத்து குருதட்சணையைச் செலுத்துகிறான். இதனால் ஐயப்ப சுவாமியின் மகிமைகளைப் பற்றி ராஜ்யம் முழுவதும் தெரிந்து வருகிறது. இதற்கிடையில் மணிகண்டனுக்கு யௌவன வயது வந்துவிடுகிறது. இதனால் ராஜசேகரன் மணிகண்டனை இளவரசனாக பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்கிறார். இதை பற்றி மந்திரிமார்களுடன் கூட்டம் ஏற்பாடு செய்து அவர்களின் அபிப்பிராயம் கேட்கிறார். ராஜாவின் பேச்சுக்குச் சாமந்த ராஜாக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்க, பிரதான மந்திரி மட்டும் வெளியே சிரித்தபடி சம்மதித்தாலும் உள்ளே மட்டும் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ராஜசேகரனுக்கு தெரியாமல் மந்திரி செய்யும் தீச்செயல்களை மணிகண்டன் கண்டுபிடித்து அவ்வப்போது அவற்றை தடுத்து கொண்டிருந்தான். இதனால் மணிகண்டன் ராஜாவானால் இனி தன் அட்டூழியங்கள் நடக்காது என்று எண்ணிய மந்திரி ஏதேனும் ஒரு சூழ்ச்சி செய்து அவனது பட்டாபிஷேகத்தை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இதை பற்றி நன்றாக யோசித்த மந்திரி ராஜாவிற்கு கூறினால் பயனில்லை என்று எண்ணி ராணியின் அருகில் சென்று தன் திட்டத்தை அமல்படுத்த ஆரம்பிக்கிறான். ராணியின் அருகில் சென்ற மந்திரி, தாயே, இது என்ன ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது? உன் சொந்த மகன் இருக்க எங்கோ காடுகளில் கிடைத்த பாலகனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதா? இது உன் சொந்த பிள்ளைக்கு நீ செய்யும் துரோகம் என்று தோன்றவில்லையா? உன் குழந்தை உயிரோடு இருக்கும் வரை அந்த மணிகண்டனின் அருகில் அடிமையாக வாழ வேண்டுமா? என்று ராணிக்கு ஐயப்பனை பற்றி இல்லாததை எல்லாம் கூறி அவளது மனதில் விஷ விதைகளை விதைத்து மெதுவாக அங்கிருந்து நகர்ந்துவிடுகிறான். மந்திரி சொன்ன விஷ வார்த்தைகள் ராணியின் மனதில் நன்றாக பதிந்துவிடுகின்றன. மணிகண்டனின் மீது இருந்த பிரியம் அனைத்தும் அந்த வார்த்தைகளால் உடனே பகையாக மாறிவிடுகிறது. இதனால் அந்த பாலகனை எந்த கஷ்டமும் இல்லாமல் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ராணி, மந்திரி இருவரும் பல சூழ்ச்சிகளைச் செய்கிறார்கள். அவர்கள் செய்த திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைய மணிகண்டனை அப்புறப்படுத்த ஒரு எண்ணம் செய்து அதை அமல்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அந்தச் சூழ்ச்சியின்படி ராணியானவள் கபட புத்தியுடன் தனக்கு விபரீதமான தலைவலி வருகிறது என்று ராஜாவிடம் கூறி வலியை நடிப்பது போல கட்டிலின் மீது இருந்து எழாமல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாள். மந்திரியுடன் கூட்டு சேர்ந்த ராஜ வைத்தியர்கள் அவளை பரிசோதித்து அவளுக்கு வந்திருப்பது சாதாரண தலைவலி அல்ல என்றும் இது குறைய வேண்டுமானால் அப்பிப்பதை ஈன்ற பெண் புலியின் பால் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். ராஜ வைத்தியர்கள் கூறியதை கேட்ட ராஜசேகரன் ராணிக்கு வந்த நோயை பார்த்து வருந்துகிறார். புலியின் பால் கொண்டு வந்தவர்களுக்கு தகுந்த வெகுமதி அளிப்பதாக ராஜ்யம் முழுவதும் பறையறிவிக்கிறார். அப்பிப்பதை ஈன்ற புலியுடன் விளையாடுவது மிகவும் ஆபத்தானது என்பதால் அந்த வேலையைச் செய்ய ராஜ்யத்தில் யாரும் முன் வரவில்லை. தந்தை படும் வேதனையை பார்த்து மனம் உருகிய மணிகண்டன் தன் அவதாரத்துக்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது என்று எண்ணி ராஜசேகரன் அருகில் சென்று, நான் காட்டுக்குச் சென்று புலியின் பால் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான். உலக ஞானம் இல்லாத பாலகன் கொடூர மிருகங்கள் திரியும் காட்டுக்குள் போகிறேன் என்றால் ராஜசேகரன் முதலில் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் மணிகண்டன் ராஜாவுக்கு தைரியம் சொல்லி வனத்துக்குச் செல்ல தயாராகிறான். இதனால் ராஜசேகரன் 2 அறைகள் கொண்ட நீல துணிப்பையில் ஒரு அறையில் பகவானுக்கு நிவேதிப்பதற்காக தேங்காய், பூஜை திரவியங்கள், இன்னொரு அறையில் தின்பண்டங்களை கட்டி அனுப்பி வைக்கிறார். அந்த மூட்டையையே இருமுடி என்று அழைக்கிறார்கள். தன் தந்தை கொடுத்த இருமுடியை தலையில் தரித்த ஐயப்பன் பெற்றோரின் அருகில் ஆசீர்வாதம் பெற்று புலியின் பால் கொண்டு வர காட்டுக்கு கிளம்புகிறான்.
மணிகண்டன் புலியின் பாலுக்காக காட்டுக்கு புறப்பட்டவுடன் ராணி மந்திரி இருவரும் சேர்ந்து இனி அந்த மணிகண்டனின் தொல்லை நீங்கிவிட்டது என்று அவன் புலியின் பாலுக்காக புலியின் அருகில் சென்றவுடன் அந்த புலியே அவனை கொன்றுவிடும் என்று ஆனந்தப்படுகிறார்கள். மணிகண்டன் தன் தந்தை அன்புடன் கொடுத்த இருமுடியை தலையில் தரித்து கொடூர மிருகங்கள் திரியும் அடர்ந்த காட்டில் புலியின் பால் கொண்டு வர தனியாக நடந்து போய்கொண்டிருக்கிறான். ஐயப்பன் வனத்துக்குள் காலடி எடுத்து வைத்தவுடன் நாரதர் மகிஷியிடம் சென்று உன்னை கொல்ல ஹரிஹரர்களின் புத்திரன் வருகிறான் என்று அவளுக்கு மணிகண்டனை பற்றி புரிய வைக்கிறார். இதனால் கோபமடைந்த மகிஷியானவள் கர்ஜித்துக்கொண்டு பூமிக்கு வருகிறாள். ஐயப்ப சுவாமிக்கு எதிரில் வந்த மகிஷி அவனை பார்த்து உரக்கச் சிரித்து, சிறுபாலகனான நீ என்னை கொல்வாயா? ஒரே குத்தால் உன்னை உன் தந்தையின் அருகில் அனுப்புகிறேன் என்று கூறி ஐயப்பன் மீது வருகிறாள். தன் மீது வரும் மகிஷியுடன் ஐயப்பன் மோதுகிறான். இவர்கள் இருவருக்கும் இடையேயான யுத்தம் மிகவும் பயங்கரமாக நடக்கிறது. இவர்களிருவரின் சண்டையில் எத்தனையோ மரங்கள் கீழே விழுகின்றன. இறுதியில் ஐயப்ப சுவாமியானவர் மகிஷியை பலமாக மேலே தூக்கி ஒரே அடியாக தரையின் மீது எறிந்து அடிக்கிறார். இதனால் மகிஷி உரக்க ஆர்ப்பரித்து ஐயப்ப சுவாமியின் கையால் மரணமடைகிறாள். மகிஷியின் சடலம் குன்று போல பெரிதாக வளர ஐயப்ப சுவாமி அதன் மீது 2 கற்களை போட்டு அழுத்தி அதன் மீது ஏறி நடனம் செய்கிறார். சுவாமியானவர் செய்யும் அந்த நடனத்தை பார்க்க பார்வதி பரமேஸ்வரர்கள் கைலாசத்திலிருந்து வந்து நந்தீஸ்வரனை காலைக்கட்டியின் அருகில் இருக்கும்படி சொல்லி அங்கிருந்து ஐயப்பனின் நடனத்தை பார்த்து ஆனந்தமடைகிறார்கள். லீலாவதி சாப விமோசனம் மற்றும் மாளிகாபுரத்தம்மா தேவியின் கதை. இதற்கிடையில் மகிஷியின் பிரம்மாண்டமான உடலிலிருந்து ஒரு அழகான யுவதி வெளியே வருகிறாள். அவளே லீலாவதி. லீலாவதி பூர்வ ஜென்மத்தில் முனி குமாரத்தி, மகா அழகி. லீலாவதியானவள் தன் தந்தையின் அருகில் சிஷ்யத்துவம் செய்து கொண்டிருந்த தத்தாத்ரேயன் மீது மனம் வைத்து அவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள். தத்தனை திருமணம் செய்து கொள்வதாக தன் தந்தையிடம் சொல்கிறாள். இதனால் அந்த முனிவர், அம்மா லீலாவதி, என்னிடம் வித்தை கற்றுக்கொண்டிருக்கும் சிஷ்யன் எனக்கு மகனுக்குச் சமமானவன். நீ அவனை திருமணம் செய்து கொள்வது தகுதியல்ல என்று அவளுக்கு புத்திமதி சொல்கிறார். ஆனால் தன் தந்தை சொல்லும் வார்த்தைகளை சற்றும் பொருட்படுத்தாத லீலாவதி தனக்கு அவனே வேண்டும் என்று பிடிவாதம் செய்கிறாள். அவளது தந்தை எவ்வளவு சொன்னாலும் அவள் கேட்கவில்லை. இதனால் கோபமடைந்த அந்த மகரிஷி லீலாவதியை நோக்கி கோபமாக பார்த்து, என்ன மகிஷியைப் போல நடந்து கொண்டு வீண்வாட்டம் செய்கிறாய்? இதற்கு தண்டனை நிச்சயம். நீ மகிஷியாக பிறப்பாய் என்று சாபம் கொடுக்கிறார். இதனால் லீலாவதி மறுஜென்மத்தில் மகிஷியாக பிறக்கிறாள். ஐயப்பனின் பாத ஸ்பரிசம் பட்டவுடன் லீலாவதிக்கு சாப விமோசனம் கிடைத்து மீண்டும் தன் பழைய ரூபத்துக்கு வருகிறாள். இப்படி மகிஷியின் உடலிலிருந்து வெளியே வந்த லீலாவதியானவள் நவமதனனைப் போல் இருந்த ஐயப்பனை பார்த்து மோகம் கொண்டு அருகில் சென்று, நீ என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்கிறாள். இதனால் ஐயப்பன் புன்முறுவல் பூத்து, உனக்கு இன்னும் பூர்வ ஜென்ம வாசனை போகவில்லை போல் இருக்கிறது. நான் இந்த அவதாரத்தில் அஸ்கலித பிரம்மச்சாரி. உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. நீ மாளிகாபுரத்தம்மாவாக என் சன்னதியிலேயே இருந்து என் பக்தர்களால் பூஜிக்கப்படுவாய் என்று சொல்கிறார். அப்படியும் அவள் பிடிவாதத்தை விடாததால், தன்னை காண எப்போது ஒரு கன்னிச்சாமியும் வருவதில்லையோ அந்த ஆண்டு உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று ஐயப்பன் அவளுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அதனால்தான் எருமேலியிலிருந்து கன்னிச்சாமிகள் கொண்டு வந்த அம்புகளை தாங்கள் வந்ததற்கு அடையாளமாக சரங்குத்தியில் குத்துகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாளிகாபுரத்தம்மா தேவியானவள் அம்பாரியில் ஏறி சரங்குத்தியை அடைந்து அங்கு கன்னிச்சாமிகள் குத்திய அம்புகளை பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கிறாள். உலக கண்டகியான மகிஷியை வதம் செய்ததால் இந்திராதி தேவர்கள் அங்கு வந்து ஹரிஹர சுதனான ஐயப்ப சுவாமியை பல விதங்களில் துதிக்கிறார்கள். அப்போது அங்கு வந்த பரமேஸ்வரன் மணிகண்டனின் அருகில் சென்று, மகனே, நீ இந்த பூமிக்கு வந்த காரியம் பூர்த்தியானது என்று சொல்கிறார். இதனால் ஐயப்ப சுவாமி, இல்லை தந்தையே, நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் பாக்கி இருக்கிறது. புலியின் பால் கொண்டு வருவதாக என் தந்தையிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவற்றை கொண்டு சென்று என் தாயிடம் கொடுத்த பின்னரே நான் இந்த அவதாரத்தை முடித்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். இதைக் கேட்ட இந்திராதி தேவர்கள், சுவாமி, நீங்கள் எங்களுக்கு பல உதவிகள் செய்திருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் அனைவரும் புலிகளாக மாறி பந்தள ராஜ்யத்துக்கு வருகிறோம்.
அந்த விதத்திலாவது உங்கள் கடனை தீர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதற்கு புன்முறுவல் பூத்த ஐயப்பன் சம்மதிக்கிறார். இதனால் இந்திராதி தேவர்கள் புலிகளாக மாற புலியை வாகனமாகக் கொண்ட ஐயப்பன் புலியின் மீது ஏறி பந்தள ராஜ்யத்துக்கு வருகிறார். சபரிமலை ஆலயம் மற்றும் மகர ஜோதி. மணிகண்டன் புலிகளுடன் அந்தப்புரத்துக்குள் நுழைந்தவுடன் அதை பார்த்து பயமடைந்த ராணி மந்திரி இருவரும் இவன் சாதாரண பாலகன் அல்ல, தெய்வஸ்வரூபி என்று உணர்ந்து அவன் முன் வந்து தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிக்கும்படி வேண்டுகிறார்கள். அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்த மணிகண்டன், இந்த ஆட்டத்தில் நீங்கள் பாத்திரதாரிகள் மட்டுமே. நான் இந்த பூமிக்கு வந்த காரியம் பூர்த்தியானது என்று அவர்களிடம் கூறி ராஜசேகரனிடம் சென்று, எனக்கு இந்த ராஜ்யத்தின் மீது எந்த மோகமும் இல்லை. நீங்கள் என் தம்பிக்கு ராஜ்யத்தின் பொறுப்பை ஒப்படைக்கலாம். நீங்கள் என்னை ஐயா அப்பா என்று அன்புடன் அழைத்த அழைப்பினால் நான் ஐயப்பனாக மாறி பக்தர்களை அனுக்கிரகிப்பேன். நான் தொடுக்கும் இந்த அம்பு எங்கு விழுகிறதோ அங்கு எனக்கு ஆலயத்தை கட்டி என்னை சேவியுங்கள். யார் ஒரு மண்டலம் 41 நாட்கள் காலம் இகபர பந்தங்களை விட்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து கருப்பு உடைகளை அணிந்து கடின நியமங்களை பின்பற்றி இருமுடியை தலையில் வைத்து என் சன்னதிக்கு வருகிறார்களோ அவர்களை நான் அனுக்கிரகிப்பேன் என்று கூறி மறைந்துவிடுகிறார். மணிகண்டன் விட்ட அம்பு விழுந்த இடத்தை கண்டறிந்த பந்தள மன்னன் அங்கு 18 படிகளுடன் சாஸ்திர முறைப்படி ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்தில் ஐயப்ப சுவாமியின் விக்கிரகத்தை சிவபெருமானின் ஆணைப்படி பரசுராமர் வந்து தாமே பிரதிஷ்டை செய்கிறார். அன்று முதல் சபரிமலை குன்றின் மீது வீற்றிருக்கும் ஐயப்ப சுவாமி பக்தர்களை கருணை கண்கொண்டு பார்த்து அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். ஜோதி ரபாயத்தில் தன் அவதாரத்தை முடித்துக்கொண்ட ஐயப்ப சுவாமி அதே ஜோதி ரூபத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி தை மாத பிறப்பு நாளில் சபரிமலை குன்றுக்கு எதிரில் உள்ள கந்தமலை சிகரத்தின் மீது மகர ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். இந்த திவ்ய ஜோதியை காண ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வருகிறார்கள். இனி ஐயப்ப சுவாமியின் மனைவிகளாக பூர்ணா, புஷ்கலா என்று ஏன் கூறுகிறார்கள் என்றால், ஐயப்ப சுவாமிக்கு அந்த அவதாரத்தில் திருமணம் நடக்கவில்லை. ஆனால் ஐயப்ப சுவாமியின் அடுத்த அவதாரமான தர்மசாஸ்தா என்பவர் சத்யபூர்ணன் என்ற மகரிஷியின் கண்களிலிருந்து உதித்த பூர்ணா, புஷ்கலா என்ற 2 யுவதிகளை திருமணம் செய்து கொண்டார். அந்த காரணத்தினாலேயே ஐயப்பனை பூர்ணா புஷ்கல நாதர் என்று அழைக்கிறார்கள். பார்த்தீர்களா நண்பர்களே ஐயப்ப சுவாமியின் பிறப்பு வரலாற்றை. இந்த அற்புதமான கதையில் உள்ள ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஒருவேளை எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை தவறாமல் லைக் செய்து உங்கள் சபரிமலை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக விஷயங்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்கள். நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா.